எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து திருத்தணி டு சுவாமிமலை ட்ராவல் பண்ணி மேக்கப் பண்ணி கொடுத்துருந்தோம். கிளைண்ட் சொன்ன டைமுக்கெல்லாம் முன்னாடியே ரீச் ஆயாச்சு. மஹாலுக்கு முன்னாடி முருகர் சிலை இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாகவே இருந்தது அண்ட் சூப்பராக டெக்கரேஷன்ஸுமே பண்ணி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து என்கேஜ்மெண்ட் விளாக் தான் பார்க்க போகிறீங்க இந்த கிளைண்ட்டோடது. மறுநாள் காலையில் முகூர்த்தம் இருக்கும். அவங்க நமக்கு அலஹாட் பண்ண ரூமில் திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அவங்க நம்மக்கிட்ட ஃப்ளவர்ஸ், ஜுவல்ஸ் இது எல்லாமே ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக கொண்டு வந்தாச்சு. இவங்க தான் நம்மளுடைய ஸ்வீட்டஸ்ட் கிளைண்ட். ஸோ இவங்க வந்து ஒரே ஒரு டிமாண்ட் தான் வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி லாஸ்ட் மேக்கப் பண்ண இடத்துல வந்து சொதப்பிட்டாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் இதில் எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பின்னாடி மெஸ்ஸி பிரைட் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் என்னோட சாய்ஸில் விட்டுட்டாங்க. அண்ட் ஹைஸ், லிப்ஸ் எல்லாமே என்னோட சாய்ஸ் தான். ஸோ இவங்க இந்த ஈவெண்ட்டுக்கு டபுள் டைம் சாரீ தான் வியர் பண்ண போகிறாங்க. இது ஃபர்ஸ்ட் சாரீ அண்ட் செகண்ட் சாரீ வந்து ஒரு சூப்பரான இங்க். ரெண்டு சாரீக்குமே செட் ஆகிற மாதிரி லுக் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃப்ரண்ட் வந்து மெஸ்ஸி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கண்ணாடி முன்னாடி வச்சு அவங்களுக்கு பர்ஃபெக்டாக செட் பண்ணியும் காமிச்சேன். அவங்களும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என் சாய்ஸ்லேயே விட்டதுனால என்னால் சூப்பராகவே அவங்கள டெவலப் பண்ண முடிஞ்சுது. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்க எந்த வீடியோவுமே உங்களுக்கு ஃபில்டர் கிடையாது. அப்படியே ரா வீடியோ தான். என்னோட ஃபேஸும் கிளைண்ட்டோட ஃபேஸும் பார்த்தாவே உங்களுக்கு நல்லா தெரியும். என் ஃபேஸில் மேக்கப்பே இருக்காது, லிப்ஸ்டிக், ஐலைனர் தவிர. கிளைண்ட் ஃபேஸை சூப்பராக டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு ரெண்டு டிஃப்ரென்ஸுமே நல்லா தெரியும். ஃபில்டர் போட்டோம் அப்படின்னா ரெண்டு பேர் ஃபேஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும், மேக்கப் பண்ணாலும் பண்ணலனாலும். ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த வீடியோ ராவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிளைண்ட் வந்து செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. லுக் வந்து செம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு அவங்களுக்கு. இந்த ஜுவல்ஸுமே நம்மக்கிட்ட தான் புக் பண்ணியிருந்தாங்க. பேர்ல் செட் வச்ச மாதிரி இருந்துச்சு. அண்ட் பின்னாடி மெஸ்ஸி பிரைட் கேட்டிருந்தாங்க இல்லையா, இந்த ஃப்ளவர்ஸும் நம்ம தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். இவங்களை ரெடி பண்ணிவிட்டு நான் ரூமுக்கு மேக்கப் பண்ணிட்டு இருக்க டைமில் ஃபோட்டோகிராஃபர்ஸும் வந்து ரூமுக்கு வந்தாச்சு பிரைடை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. அவங்க வச்சுருக்க லைட்டில் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக க்யூட்டாக இருந்தாங்க இன்னுமே கூட. ஏன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ் லைட்டே வேறு இல்லை, ரொம்ப டால் மாதிரியே இருந்தாங்க. இந்த லுக் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ப்ரொஃபஷனல் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்த உடனே நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் தேஜஸ்டி மேக் ஓவரில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது அவங்களுடைய செகண்ட் சாரீ இங்க் ப்ளூ. இந்த சாரீ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சாரீ பிடிச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ப்ளூ கலர் ஹார்ட் போடுங்க. எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்த்து தெரிஞ்சு. இந்த கிளிப் எடுக்கிறப்ப எந்த ரிங் லைட்டுமே கிடையாது, நார்மல் ரூம் லைட் தான். எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு கிளிப் எடுத்திருந்தோம். இந்த கிளைண்ட் நம்மக்கிட்ட ப்ரீமியம் பேக்கேஜ் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்கமிங் இவங்களுடைய முகூர்த்தம் லுக் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ண இருக்கோம். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஆல் ஓவர் இந்தியா ட்ராவல் பண்ணி மேக்கப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுடைய அக்கேஷன்ஸ்க்கு நாங்கள் வந்து மேக்கப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய என்கொயரிஸை எங்ககிட்ட கொடுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் புக் பண்ணிக்கோங்க. பை.